ஏன்பா கிருஷ்ணா 5-6 பேர் வந்திருக்காங்களே, ஏதாவது மொய் வச்சாங்களா? வயிற்றுல கிடப்பாதீங்க மாமா. இவங்க ஒண்ணும் ரிசப்ஷனுக்கு வந்தவங்க இல்ல. ஒருத்தன் எலக்ட்ரீஷியன், ஒருத்தன் மைக்காரன், ஒருத்தன் சேர் போடுறேன், ஒருத்தன் சீரியல் செட், எல்லாம் பேலன்ஸ்க்காக வெயிட்டிங். ரம்யா, என்ன 200-300 இன்விடேஷன் கொடுத்தோமே, எந்த பையனும் காணோம். மாப்ள, உன் கல்யாணத்துக்கு பெரிய கப்பல் கேப்டனே வரான். உங்க புருஷன் பொது அறிவை பாத்தீங்களா? மாமா கம்பெனி டிரைவர் போய் கேப்டன்ங்கறாரு. கொஞ்சம் சும்மா இருப்பா. யார் வந்தா என்ன, நமக்கு தேவை அன்பளிப்பு. கையில பத்தியா பொட்டி இருக்கு. வாங்க வாங்க வாங்க. என்ன மாணிக்கம், பெரிய முதலாளி சின்ன முதலாளி வரல? 2 முதலாளி ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க. அதனால தான் என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. சரி சரி, சரி, கொடு. என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. சாப்பிட்டு போங்க. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு இருக்குமா? சரி சரி, ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. வைர மோதிரமா இருக்குமோ? டோட்டல் செலவு கவர் ஆயிருமே. ஒரு கவர் இருக்குது, gift செக்கா? அமௌண்ட் சொல்லு. இல்லையே, லெட்டர் மாதிரி தெரியுதே. பிரிச்சு என்னன்னு படிச்சு பாரு. எனது அன்பு பத்மநாபனுக்கு பரிசு கொடுப்பதும் வாங்குவதும் உனக்கு பிடிக்காது என்பது எனக்கு தெரியும். அதனால் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மட்டும். வாழ்க பல்லாண்டு சண்முகம் எம்டிஆர். என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டாரு? என்னங்க, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் வராங்க பாருங்க. ஒரு 100 பேர் இருப்பாங்க. வாங்க வாங்க வாங்க. ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வராங்களா? அப்பா, அப்படின்னா பத்துவோட பட்ஜெட் டாலி ஆயிடும். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கோ பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவரும் கூட்ட நெரிசலே சிக்கிக் கொள்ளாமல் வரிசையாக வந்து மைபணம் மொய்ப்பணத்தை செலுத்தி விட்டுத்தார். பிறகு சாப்பிட செல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாலு. ஏய் பாலு, வா. ஹலோ மேடம். பெஸ்ட் ஆஃப் லக். வெறுங்கய்யா, என்ன இப்படி கேட்டீங்க? படிங்க மேல. அன்புள்ள, பாசமுள்ள, பிரியமுள்ள, நேசமுள்ள, மதிப்புக்குரிய பத்மநாபன் அவர்களுக்கு. என்னப்பா இவ்வளவு பண்ற? உன் பேர் எழுதாம? எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காதுங்க. மெட்ராஸ்ல இப்படி ஒரு அட்ராசிட்டி. அதை எங்க பிரிக்கிறீங்க? ஏன் இதை எரிக்கணுமா? இப்பெல்லாம் பார்த்து பிரிக்கணும். ரொம்ப டவுட்டா இருக்குதுப்பா. என்ன இது கைக்குட்ட? அண்ணே, கைக்கு நான் கைக்குட்டையா இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் குட்டையாயிரும். போயிரு. என்ன மாமா கரிச்சிஃப்? கடைசியில கணக்கு பார்க்கும்போது உன் கண்ணீரை துடைக்கணும்ல. ரம்யா, பத்மநாபன், கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. இந்தாங்க, இது எப்படிங்க? எலுமிச்சம்பழம் தலையில தேய்க்கிறதுக்கா? தலைக்கு தேய்ச்சிக்கலாம், ஊறுகாயும் போடலாம். ஓ, 2 in 1 டா. இதுக்கெல்லாம் ஒரு கோட் சூட். என்னடா இது? ஹலோ பத்து. ஹலோ. கங்க்ராட்ஸ். ஏய் போட்டோகிராஃபர், ஒரு ஸ்டில் எடுப்பா. இல்ல பிலிம் ஆயி போச்சு, அப்புறம் வாங்க. Wish you happy married life. Hello sir. புடி. விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப் சார். Congrats. இது என்ன பண்றது? ஐயோ, உங்க எல்லாரையும் நம்பி இவ்வளவு பெரிய ரிசப்ஷன் வச்சு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். ஒருத்தன் கூட மொய் எழுதலையே. இந்த மாதிரி பூச்செண்டு கொடுத்துருக்காங்க. வாங்க ஹோட்டல் மேனேஜர், உங்ககிட்ட வாங்க ஓசி பேனா. ரொம்ப ரகசியமான பேனா சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி. 3500 ரூபாய் பணம் கட்டணும். ரூம் கேன்சல். போயா பாப்ல, ரொம்ப மூட விட்டா இருப்பீங்க போல இருக்கே. இன்னைக்கு நைட் நாங்க 2 பேரும் வேணா அங்க ஸ்டே பண்ணிட்டு. தம்பி பத்து, அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் கேன்சல். குருவி சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு காசா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் பாட்டுக்கே வழியில போயிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆன முதல் நாளே 30,000 ரூபாய் தண்டம். எப்படி ரிசப்ஷன் நடத்தினா எல்லாரும் gift கொடுப்பாங்க, மொய் எழுதுவாங்கன்னு சொன்ன மூஞ்சிய பாரு. நான் எல்லாம் அப்படிதான் மாப்ள. நல்லா கல்யாணத்துக்கு போனா கடனாவது வாங்கி போய் மை வைப்பேன். ஒரு ரிசப்ஷன் வந்தவன உனக்கும் வைப்பேன், ஒப்பனுக்கும் வைப்பேன். பூரா பொக்கே கொடுத்துட்டு போயிட்டாங்களே. ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லப்பா. அட ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் குத்த சொல்ற பங்காளி? மொய்யினா என்ன? கொடுத்து வாங்குறதே. கொடுத்து வாங்கணும்ல. நாம ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா 5-10 செய்தோம்னா தான் அவன் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்து ஏதாவது செய்வான். போன உடனே இவர் முதல் பந்தியில உட்கார்ந்து மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு பின் கட்டிவிலே எகிரி குச்சி ஓடி வீட்டுல வந்து கைகள் அது எப்படி? அது இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பாரு டென்ஷன் ஆகுறது. 30,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சப்பா. என்ன பெரிய லாஸ்? அதே சும்மா சொல்லிட்டு இருக்காது. ஆமா, கொஞ்சம் பின்னாடி தெரியும் பாரு. அது என்னது? அது அந்த ஃப்ரிட்ஜ், பீரோ, பாத்திரங்கள், டிவி இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சா? இந்த டேபிள் கிளாத் கொண்டு எப்படி வந்து இந்த வீட்டுக்குள்ள? எல்லாம் எங்க அக்கா கல்யாணத்தோட கொண்டு வந்த சீரு. இதுவே 2 லட்சம் ரூபாய் தேரும். எல்லாம் எங்க அக்கா தனியா சம்பாதிச்சு தெரியும்ல. ஓஹோ, கொக்காவே தனியா சம்பாதிச்சதா? நீ ஒன்னும் வேலை வெட்டிக்கு போறது இல்ல. நான் ஒன்ன மாதிரி தானே பங்காளி. எனக்கு எவன் வேலை கொடுப்பான்? விடு. வாங்க வாங்க வாங்க. காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் இப்ப எதுக்கு? ஏற்கனவே சாப்பிட்டு வந்திருப்பாங்க. என்ன மிஸ்டர் பத்மநாபன், ராத்திரி எல்லாம் எங்களை நல்லா திட்டி தீர்த்திருப்பீங்க. என்னடா இவனுக்கு பொக்கேவா கொடுத்துட்டு போயிட்டாங்களேன்னு. அதனால உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு நாங்க எல்லாரும் உங்க வீட்டை தேடியே வந்தோம். அதான் நேத்து ராத்திரியே கொடுத்துட்டீங்களே. நம்ம ஸ்டாஃப் எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறோம். அப்படியா? பணம் எவ்வளவு தர போறீங்க? பணமா கொடுத்தாதான் நீங்க பேங்க்ல போட்டுருவீங்களே. நாங்க ஏதாவது பொருளா கொடுத்தோம்னா அதையும் பாதி விலைக்கு வித்து பேங்க்ல போட்டுக்குவாரு. உன்னை இப்பதான் மாமலை பத்தி நூக்கன் காரணம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். பத்து சார், நீங்க ஊட்டிக்கு போய் ஹனிமூன் கொண்டாடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணிருக்கோம். நீங்க வீட்ல இருந்து கிளம்பி ஏர்போர்ட் போறதுக்கான டாக்ஸி டோக்கன் இதுல இருக்கு. அங்க இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போறதுக்கான ஃளைட் டிக்கெட் இதுல இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க ஊட்டி போறதுக்கான டாக்ஸி டோக்கன் இதுல இருக்கு. ஊட்டியில தங்குறது, சாப்பிடுறது இதுக்கான டோக்கன் இதுல இருக்கு. நீங்க தப்பி தவறி காஃபி டீ சாப்பிடணும்னா கூட இதுல இருக்கிற டோக்கன் தான் யூஸ் பண்ணணும். சோ ஆல் டோக்கன்ஸ் நோ கேஷ். எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, எவ்வளவு செலவாச்சு? ஆஃப்டர் 30,000. 30,000 ரூபாவா?
என் ரிசப்ஷனுக்கு அவ்வளவுதானப்பா செலவாச்சு. இத கேஷா கொடுத்திருந்தா அந்த செலவை நான் டாலி பண்ணிப்பேன். நீங்க அப்படி டேலி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதா உங்களை இப்படி காலி இந்தாங்க குடிங்க பத்மநாபன். வாங்கிக்கப்பா. Thank you. ஹாப்பி மேரேஜ். Thank you very much. பத்மநாபன் ஹாப்பி மேரேஜ். ஏய் ரம்யா, ஓகேவா? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, Yes. நீயும் அக்கா ஆபீஸ்ல தான் வேலை செய்றியா? இல்ல பக்கத்து ஆபீஸ்ல பாத்ரூம் கிளீன் பண்ணுது, வீடு தெரியலன்னு காட்ட வந்திருக்குது. எகிராம பொசிஷன்ல உட்கார்றா. அந்த பொண்ணு என்ன நினைக்கும் மாப்ள? ஏய் ஏஜ் ஃபெலோ, என்ன மாப்ள ரொம்ப யோசிக்கிறீங்க? ஏதோ பொட்டியில இருந்து உங்க கை காசு எடுத்து செலவு பண்ற மாதிரி. அவங்க ஓசில தான் டிக்கெட் கொடுத்து போனாங்க. ஜாலியா போயிட்டு வர வேண்டியதானே? அந்த டிக்கெட்டை வேணா என்கிட்ட கொடுங்க, நான் யாரையா கூட்டு நீ போய் ஆளை ஏற்பாடு பண்ணி கூட்டு போகணும். எனக்கு ஏற்கனவே வீட்டுல ஆள் இருக்குல்ல. அதானே. சுந்தரே பெட்டி எடுத்து வை ராஜா. அப்பா நானும் வரேன். டேய் நீ போகாதடா, ஓவர் லக்கேஜ் ஃளைட் கவுந்துரும். நான் என்னடானா ஓசிலேயே ஊட்டியை சுத்தி பார்க்கலாம், 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடலாம். 5 நாள் நம்ம வீட்ல சாப்பாடு செலவு மிச்சம்னு நினைச்சேன். நமக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கல. 30,000 ரூபாய் வேஸ்ட். அண்ணே நீங்களே அண்ணி கூட்டு போயிட்டு வந்துருங்க. 30,000 சாதாரண விஷயமா? நான் அப்படியே போயிட்டு வருவோம். ஐயா, ஹலோ, என்னங்க இது? ஊட்டிய சினிமால தான் பாத்திருக்கேனா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். அதனாலதான் என்ஜாய் பண்றேன். அதுக்காக இப்படியா? ஏய் ரம்யா, போட்ல போறதுக்கு டோக்கன் கொடுத்தாங்க, குதிரை சவாரிக்கு டோக்கன் கொடுத்தாங்க, ஸ்வெட்டர் வாங்குறதுக்கு டோக்கன் கொடுக்கலையே. பயங்கரமா குளிருதே. நான் இருக்கும்போது ஸ்வெட்டர் எதுக்கா? இப்ப குளிருதா? ஸ்வெட்டர் வேணுமா? அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வீடு கைக்கு திரும்புற வரைக்கும் குழந்தெல்லாம் வேண்டாம். அதுல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன். அப்ப எதுக்கா ஊட்டிக்கு வந்தீங்களா? ஏதாவது கதா காலட்சேபத்துக்கு போயிருக்க வேண்டியதானே? ஏய் ரம்யா, நான் குழந்தை தான் வேணான்னு சொன்னேன், வேற எதுவும் வேணான்னு சொல்லியே. ரம்யா, உன் மேல நான் எவ்வளவு பிரியமா இருக்கு தெரியுமா? ரம்யா, அப்படியே பிரியா இல்லாத மாதிரி நடிச்சேன். என்ன இரு. ஏய், எங்க கொஞ்சம் இரு. என்னங்காச்சு? வெயிட் 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 வெயிட். என்ன ஆச்சு? கொஞ்சம் இரு. எங்க போச்சு? எங்க? என்னங்க ஆச்சு? இல்ல, இங்க ஒரு மேட்டர் வச்சிருந்தேன், காணோம். என்னது? கொஞ்சம் இங்க இருக்கேன், நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னால தனியா இருக்க முடியாது, எனக்கு பயம். 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ சொல்றேல்ல. ரம்யா, நான் விட மாட்டேன். சொன்னா கேளுங்க. என்னங்க கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க? இல்ல, எந்த பாதுகாப்பு இல்லாம எல்லாம் நடந்து போச்சே. குழந்தை பிறந்துருமோ? ஐயோ, இது என்ன சினிமாவா? உடனே குழந்தை பிறக்க அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். இந்த குளூர்ல இருந்தா டைம் எடுக்கதான் செய்யும். முதல்ல ஊட்டி விட்டு கிளம்பணும். கிளம்பு 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 கிளம்பு. பத்மநாபன், டோன்ட் வரி, வீட்டை மீட்டுடலாம். நான் எப்பாடு பட்டாவது கோர்ட்ல 2 வருஷம் டைம் வாங்கி கொடுத்துறேன். அதுக்குள்ள உங்க அப்பா வாங்கின கடை, அதுக்குண்டான வட்டி எல்லாத்தையும் அந்த சேட்டுக்கு நீ கட்டிடணும். எனக்கு 2 வருஷம் வேணாம் சார், 1 வருஷம் வாங்கி கொடுங்க, நான் பணத்தை கட்டிடுறேன். என்ன பேசுற நீ? இதுக்கு முன்னாடி நீ பேச்சுலரு, காசு பணம் சேர்க்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க சேர்க்கறது? என்ன பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி காலையில முட்டை தோசை சாப்பிடுவேன், இப்போ பாப்கார்ன் சாப்பிடுறேன். நீங்க பிளான் பண்ணாம வேலைக்கு போகாத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதனாலதான் இப்படி இருக்கீங்க. அந்த பொண்ணை எனக்கு தரமாட்டேன்ட்டாங்கப்பா, என் பர்சனாலிட்டியை பார்த்து. அதனாலதான் நான் வேலைக்கு போற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். இதனால டபுள் இன்கம். 1 வருஷம் போதும். வேலைக்கு போற பொண்ணை கட்டிக்கிட்டா ஓகே. நாளைக்கு குழந்தை குட்டின்னு பிறந்துட்டா செலவு அத்துக்கிட்டு போயிடுமேப்பா. நோ 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 நோ. முதல்ல வீடு என் கைக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் குழந்தை குட்டின்னு என் பொண்டாட்டிட்டே சொல்லிட்டேன். அவ இல்லைனாலும் நான் ரொம்ப கட்டுப்பாடா இருக்கேன். நீ ஏகப்பட்ட பிளானோட தான் இருக்க. சரி, 1 வருஷம் டைம் வாங்கி கொடுத்துறேன். ஆனா அந்த 1 வருஷத்துக்குள்ள நீ பணத்தை கட்டலைனா வீடு சேட்டு கைக்கு போயிடும்பா. சார், தமாஷ் கூட அப்படிலாம் சொல்லாதீங்க சார்.
என்னால தாங்கவே முடியாது சார். அந்த வீட்டு மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும்ல. தினம் ராத்திரி என்ன ஆனாலும் அந்த வீடை பார்க்காம ஆபீஸ்ல நான் திரும்புறதே இல்லை சார். சார், நான் அந்த வீடை எப்படியாவது திரும்ப வாங்கணும். என் குடும்பத்தோட அங்க போய் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் என்ன பெத்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் சார். அப்பா அம்மாவுக்கே மரியாதை கொடுக்காத இந்த காலத்துல அவங்க வாழ்ந்த வீட்டுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறியப்பா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். என்னங்க ம். காலங்காத்தாலேயே கணக்கா? அது ஒண்ணும் இல்ல ரம்யா, நான் போய் வக்கீல பார்த்துட்டு வந்தேன்னா நம்ம வீடை திருப்புறதுக்காக இன்னும் 1 வருஷம் டைம் கேட்டு வாங்க சொல்லியிருக்கேன். அதனால நாம இனிமே எது பண்ணணும், ஜாக்கிரதையா பண்ணணும். என்னது? இல்ல எக்ஸ்ட்ரா எந்த செலவும் பண்ணக்கூடாதுன்னு வேற என்ன வாங்கிட்டு போய் சொல்லி சந்தோஷம் மிகு சவாரி போவோம் ஜலோ ஜலோ ஜல்தி போவோம் ஜலோ ஜலோ நிறுத்து. ஜலோ ஜலோ. என்னங்க யாரோ பெல் அடிக்கிறாங்க. அடுத்த வீடு பெல் நம்ம வீட்டுலதான். இல்ல பெல். வரா மூஞ்சி சோகமா வச்சுக்க. அடடே, நீங்களா? என்ன ஃபேமிலியா வந்திருக்கீங்க? என்னங்க நீங்க வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க உள்ள வாங்க. ஏய், புட்டி புடிக்கோட வந்திருக்காங்க. வேற ஊருக்கு போறாங்களா? சொல்லிட்டு போலாம் வந்திருக்காங்களா? ஆமா மாப்ள, நான் ஒரே அடியா ஊரை விட்டு போயிடலாம்னு சொன்னேன். ஆனா தம்பி இருக்கும்போது எப்படி போறது, பேசாம இருக்குன்னு சொல்லி எங்க அக்கா தான் சொல்லு. அப்படியா? எப்பவுமே வீட்டுக்காரன் வாடகை கொடுக்கலான்னு தான் சத்தம் போடுவான். ஆனா இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா போலீஸ்காரோட வந்து சட்டி பணையெல்லாம் தூக்கி வெளியில போட்டு பூட்டிட்டான். அப்படியா? சரி, நான் இருக்கும்போது நீயே வெளியில போனேன்னு நாளைக்கு நீ என்ன ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது வரே. அதான் எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க. ரம்யா, அன்னைக்கு என் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லி நீ என் வீட்டு வாசல்ல வந்து நின்ன. அதே மாதிரி இன்னைக்கு நாங்க உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னு இருக்கோம். எங்களை உள்ள சேர்க்கலாமா வேண்டாமாங்கிறத அப்புறம் நீ ஏன் முடிவு பண்ணிக்கமா. என்னங்க கொஞ்சம் உள்ள வாங்க. ஏன் வாங்க சொல்றேன்ல. வழக்கமா எல்லா பொண்டாட்டிகளும் புருஷனை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஆனா உன் தம்பி யாரு, பட்ஜெட் பார்ட்டியாச்சே, பொண்டாட்டி கன்வின்ஸ் பண்ணிட்டு இவன் நைஸா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குவான். அவ மட்டும் வெளியில வந்து ஐ எம் வெரி சாரின்னு சொல்ல போறான். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? அவங்களாம் என் ஃபேமிலியோட தாங்கன்னா ரொம்ப செலவாகவும் வேணாம். இப்ப மட்டும் இல்ல, அவங்களுக்கு அப்பப்ப நீங்க செலவுக்கு பணம் கொடுக்கலையா? அவங்க இங்கேயே தங்கிட்டாங்கன்னா அதெல்லாம் மிச்சம் ஆகும்ல. அது மட்டும் இல்லைங்க, அவங்க எல்லாம் இங்கேயே தங்கிட்டா நம்ம வீட்டு காவலுக்கு ஆள் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். எனக்கும் கூட மாட வேலை செய்ய ஒரு துணை கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ப்ளீஸ் 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 அவங்க இங்கேயே தங்கிட்டோங்க. அது அவங்க இங்கதான் தங்குவாங்க. வாங்க. ஏய் ரம்யா, என்ன அண்ணே ஆகுமோ? உள்ள வாங்க. ஆ? அண்ணே வாங்க, எல்லாத்தையும் எடுத்து மனசு மாறி போகுது, போடா அப்பா பாய் எடுத்துட்டு வாப்பா. போடா. மாப்ள, சைக்கிள் ரிக்ஷா கட் பண்ண ஒரு 25 ரூபா. அது கூட இல்லையா? ஏது மாப்ள? ஐயோ, இப்படி தேங்க்ஸ். போடா. குட் மார்னிங் சார். உட்காருங்க கேஷியர் சார். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1 லாக் கேஷ் வேணும். தரேன் சார். ஆனா முள்ள எந்த அக்கௌண்ட்ல சார் எழுதுறது? எந்த அக்கௌண்ட்ல வேணா எழுதிங்க, அக்கௌண்ட்ல எழுதாம இருங்க. ஒரு சின்ன ரொட்டேஷன் தான் சார். நாளைக்கு நாளைக்கு காலையில கொடுத்துறேன். அப்பாவுக்கு தெரிஞ்சா? சார், ஒண்ணு நீங்க சொல்லணும் இல்ல நான் சொல்லணும். நம்ம 2 பேருமே சொல்ல போறது இல்ல. அப்புறம் எப்படி தெரிய போகுது? என்ன நீங்க முதலாளி பையனே நம்ப மாட்டீங்களா? தேங்க்யூ சார். சுபையா. எஸ் டாடி. அபிஷேக், என் ரூம் கொஞ்சம் வா. வரேன் டாடி. எஸ் டாட். ஏண்டா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ அக்கவுண்ட்ல காட்டாம பணத்தை எடுத்தா மத்தவங்க தப்பு பண்ண மாட்டாங்க? இல்ல டாட், இனிமேலாவது பொறுப்பா நடந்துக்க. பணத்தை திருப்பி கொடு. செலவுக்கு எடுத்த நாளைக்கு காலையில திருப்பி கொடு, நான் சொல்றேன்ல. தேங்க்ஸ் ரம்யா, இது அக்கவுண்ட்ல சேர்த்துரு. ஓகே சார். ஹலோ, நீங்க உங்க டியூட்டி மட்டும் பாக்குறது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அனாவசியமா என் விஷயத்துல தலையிட்டீங்கன்னா தப்பாயிடும். நான் எம்டியோட பிஏ, அவர்கிட்ட எதுவும் மறைக்க கூடாது. நான் என் டியூட்டியை தான் செஞ்சேன். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். செருப்பால் எடுப்பேன். இதோட ஐஸ்வர்யா ராய் ஆபீஸ் போகுது. இது ரேஞ்சுக்கு இதெல்லாம் என்ன திட்டிட்டு போகுது. அது சரி, இந்த மாதிரி பிகர் கூட என்னால செட் பண்ண முடியலையே. பாப்பு இது யார் அது? ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது? அப்படியே எம் சுப்புலட்சுமி குரல் மாதிரியே இருக்கே. அவ சிரிச்சா சிரிப்பில்ல 100 பேரு செத்து போயிட்டான். ஐயோ ஐயோ பாப்பு 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 பாப்பு. என்ன இது? நமக்கு கூட தெரியாம எதிர் வீட்டு ஜன்னல்ல ஒரு பூ பூத்திருக்கு. அஜித்தை பார்த்தா சிம்ரன் மாதிரி இந்த விட்டு விட்டுதே. அப்ப பறக்க விட்டுற வேண்டியதான்.
படக்குன்னு வாங்கி பிக்சட் டெபாசிட்ல போட்டாளே. பெயர் கூட தெரியாத எதிர் வீட்டு பூவே, எங்க அக்கா வீட்டுல ஒரு 4-5 நாள் டேரா போட்டு உன்னை எப்படியாவது பறிச்சிடுறேன். எப்படி ஸ்டைலு? ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உன்னை ஃபேஸ் பண்றேன்.